ஸோ ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பேக் டு என் சேனல். நான் தான் நான் கேட்டோம் கிமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிஆர் ரேங்க் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு மட்டும் நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னு தெரில, மேட்ச்குள்ளே வந்தோடனே ஸ்கேட் போர்டை வேறு காணும். இன்றைக்கி போய் அடிக்கிறது தான் நம்ம பிளான். ஏய், இறங்கியாச்சு. ஏன் இருக்கணும்? ஓகே, கீழே இறங்கும். இது நம்ம ஒரு சின்ன ட்ரிக். ஹெல்த்தே குறையாமல் கீழே இறங்குறது. கையில் இருக்கிறது மேகு. எனிமி பக்கத்தில் வந்தால் டுமுக்கோல்னு சுட வேண்டியதுதான். கண்ணுக்கு நிறைய ஒரு எனிமையை காணும். அங்கே கொடுத்து இறங்கணும். போவோம். சுத்தணும். ஒரு ஊசிகள் தட்டியாச்சு கைஸ். ஊசி கில்லுன்னு இல்லை, கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் எடிட் பண்ணிட்டேன். கணப்படி இந்த கில்லுன்னு தான் 20 டேமேஜ் தான் உண்டா இருக்கும் நம்ம டீமுக்கு. இன்னும் ஒரு டவுனு நம்ம டீமெண்ட்டுக்கு என்ன ஒரு ஆர்வம் ஓட்டு பொறுக்கிறதில்ல. இந்த மாதிரி டீமெண்ட்லாம் வச்சா நம்ம எப்படி கில் அடிக்கிறது? இப்போ நம்ம டீமெண்ட் ஒருத்தனை பார்த்துட்டா கொஞ்சம் லூட்டு படிப்போம். சேர்த்து போயிட்டான். ரைட்டா, இன்னொருத்தவங்க காடி. இனி எனக்கு வந்து சோதனையாக இருக்குது. இப்போ போய் இந்த 3 பேர்த்தில் 2 பேர்த்த ரிவே பண்ணிடணும். மேட்ச் கடைசி வரைக்கும் 2 நம்பர் மட்டும் ரிவேவே பண்ண மாட்டேன். இல்லை பண்ணியிருக்க மாட்டேன். ஹிந்தி கதை வேறு கத்துறான். ரெடி ஃபுல் ஹிந்திக்கார். இருக்கிற ரிவே பண்ணுறேன். வெயிட் करो भाई. रिवे मैं स्पेक के लिए पकड़ा. चेरी में पास चाहिए और कुंभ करना वाला तो गेम तो मतलब बोलना पड़ कर रहा हूँ. இல்லை, அவனும் ஒருத்தன் பிறந்து வச்சிட்டான். என் டீம் மட்டும் மேலே கை வச்சு 400 ரூபா போட்டு ரிவே பண்ணேன். எங்கடா எங்கே ஓடுறோம்? தேவையில்லாமல் பவர் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பேட். இனிமே ஆணையே பண்ண வரோம். ரைட்ரா, ஹலோ. ஒரு காலத்தில் இது ஒரு ஃபேமஸாக இருந்த கேரக்டர். 599 ரூபா போட்டு ஒரு கேரக்டர் வாங்கணும். இப்போ 10,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. கரீனா 3 நிமிஷமாக நம்ம 2 கிலோ தான் அடிச்சிருக்கோம். நாத்திக்கு செத்துருப்பேன்னு நினச்சேன். சொல்லி வாயை முள்ள கொடுத்து அடிக்கிறான். நம்ம ஒரு டீமெண்ட்டை ரிவே பண்ண, அந்த டீமெண்ட் நம்மளை ரிவே. ஃபஸ்ட்டு இறங்குவோம். ஒரு நல்ல ஸ்கைடைவாக வாங்கணும். அடுத்த அப்டேட்டை பொறுத்து கைஸ் வருதில்ல. அப்போ ஏதோ ஒரு நல்ல ஸ்கைடைவ் வாங்கிக்கலாம். அது வரைக்கும் பேராசூட்டோட மகிமை தான். கண்ணுக்கு நடுவர் வரைக்கும் இனிமையாகவே காணும். கண்டுபிடிச்சேன். இது நம்மளோட 2வது ட்ரிக்கு. இதனால நம்ம ஹெச்பிக்கு கம்மியாகலாம் கீழே குடிக்க முடியாது. ஹெச்பி கன்ஃபார்ம் கம்மியாகும். என்ன
இப்படி உதிச்சோன்னா நம்ம அந்த சைடு குடிச்சிக்கலாம். கரெக்டாக ஒரு டியூப்பு மேலே குடி போகிறோம். பைப்பு மேலே குடிப்போன்னு பார்த்தா தரையிலே இல்லை. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா சேர்த்து போயிருப்பேன். பார்ப்போம். இந்த ஸ்கேட் போர்டு நான் பேக்கில் இருக்குது, எதுவும் பண்ண முடியல. இதுக்கு தான் கொடுத்தோன்னு தெரில. அன்லிமிட்டட் போகும் சரி, ஒரு மிடி இல்லை. சேண்டி எப்படி இருக்குன்னு தெரில. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாரு. இந்த ஜோனை முடிச்சாதான்ட்டு ஒரு சந்தோஷமே வருது. மேலே ஒருத்தர் சண்டை போட்டுருக்கானு. ஒரு எலும்பி இருக்கான்னு நினைக்கிறேன். இருக்கானோ வேறு ஏனுங்க. கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் குறைச்சிக்கலாம். எஸ்எம்ஜியுமோ கம்மியாக தான் இருக்குது. 126 புல்லட்டு தான் ஷார்ட் ரேஞ்சுக்கு. இன்னொரு 2 மெடிக்கெட் கிடச்சிருக்கு, அவ்வளோதான். எம்பிக்கு புல்லட்டு ஒன்றுமே இல்லை. இவ்வளோ பெரிய ஓட்டில் ஒரு யூஎம்பி புல்லட்டு கூட இல்லை. ஓகே, இந்த ரூம் நம்ம பார்க்க வேணாம், எல்லாம் கேட்டு போயிடுவோம். இந்த ஜீப் எடுத்தாவே ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணி விட்ருங்க கைஸ். இன்னும் ஒரு மணி இல்லை, ஜோனை ரீச் பண்ணிடுவோமா? ஹர்ஷால்கிட்ட ஒருத்தர் இருக்கான், அவள் தான் போட்டு கீழே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ முடிச்சிட்டோம். இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். எங்கடா இருக்கிறோம்? சரி, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். பை, டுமாரோ மீட் பண்ண.